பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் எரிமலையில ஒரு நுனிதா அப்படின்னும் ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஆவேசப்பட்டிருக்காரு. நடிகர் கமல்ஹாசன் தொடர்ச்சியாகவே அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு தான் இருக்காரு. நேத்து தொலைக்காட்சி பேட்டியில கலந்துகிட்ட அவர் விஸ்வரூபம் படத்துக்கு யார் பிரச்சனை செஞ்சாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மக்களுடைய கோபம் எரிமலை போல எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன் சமீபத்துல நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்றது எரிமலையினுடைய ஒரு நுனிதா அப்படின்னும் இன்னும் நிறைய காரசாரமான அரசியல் கருத்துக்களை வெளியிட்டார். நான் தமிழன் அப்படின்னு சொல்வதை விட நான் ஒரு திராவிடன் அப்படின்னு சொல்வதே தான் பொருத்தமாக இருக்கும். திராவிட இயக்கங்கள் அழிந்து வருவதாக பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னது அவருடைய கருத்து. எளிமையான தலைவர்கள் தேவை அப்படின்னு சொன்ன அவர் அரசியல் பேசுவதற்கு குடிமகன் அப்படின்றதே முதல் தகுதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் வாக்காளர் கிட்ட இருந்துதான் தொடங்குது. இப்படி வாக்குகளை விலை பேசும்போது கேள்விகளை எழுப்ப முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சட்டங்கள் மாறணும், காலத்திற்கேற்ப அரசியல் இயக்கங்களும் மாற வேண்டும், மக்களின் தேவைக்கிணங்க சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமுதாயத்துல சாதியை எடுத்துடணும் அப்படின்றதா என்னுடைய கொள்கை. சாதியே இல்லாத சமுதாயம் அமைய வேண்டும். மக்களுக்காக பழைய சட்டங்களை நீக்கிவிட்டு புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும். எனக்குன்னு தலைவர்கள் யாரும் கிடையாது. காந்தி பெரியார் போன்ற ஹீரோக்கள் தான் இருக்காங்க. ஏன்னா காந்தி பெரியார் ரெண்டு பேருமே தேர்தல் அரசியல் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டதே கிடையாது. அரசியல் மாறுபடும், கொள்கை நேரத்துக்கு நேரம் மாறுபடும். மக்களுக்கு தேவையான அரசியலே தேவை. அந்த அரசியல் காலத்துக்கு காலம் மாறுபடும். இப்படி காலத்தின் தேவையாக இருந்ததுனாலதான் திமுக அதிமுக அப்படின்ற இயக்கங்கள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்துல இன்னும் 4 வருஷம் ஆட்சி தொடரணும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்தல. நான் பேசினா மக்களை அது போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் நான் பேசுறேன். இப்படி சட்டத்தை காரணம் காட்டி கட்டாய திருமணம் போல ஏன் 4 வருஷம் ஆட்சி தொடரணும், புதுசா தேர்தல் நடைபெற வேண்டும் அப்படின்னும் தங்களுக்கு தேவையான தலைவரை மக்களே தேர்வு செய்யணும் அப்படின்னும் கமல் சொல்லியிருக்காரு. அரசியல்ல ஈடுபட்டாதான் அரசியல் பேசணும் அப்படின்றதுல எதுவும் கிடையாது. நான் அரசியல விமர்சனம் மட்டும் தான் செய்யறேன். இந்த ஆட்சின்னு இல்ல, வேற எந்த ஆட்சி வந்தாலும் குற்றத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னும் பிரதமர் முதல்வர் இவங்களா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கருவிதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வரி கட்டுறேன், ஊழல்ல என்னைக்குமே நான் ஈடுபட்டது கிடையாது. அதை நான் தைரியமாவும் சொல்லுவேன். நிகழ்கால அரசியலுக்கு எதிராக தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வெறும் கலைஞனாக மட்டுமே தன்னால் இருக்க முடியாது அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் ஆவேசப்பட்டு பேசியிருக்காரு. அஜித்தின் விவேகம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சில மாதங்களுக்கு முன் வெளியாகி ஆச்சரியப்படுத்தியது. ரசிகர்கள் கொண்டாட்டம், போஸ்டருக்கு கிடைத்த வரவேற்பை கண்டு இப்படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் மிகவும் குஷியாகிவிட்டார். இதனால் வேதாளம் படத்தை விட சிறந்த பாடல்கள் கொடுக்க வேண்டும் என வெறியோடு உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது அஜித் சிக்ஸ் பேக் காட்சியில் வரும்போது பின்னால் ஒரு தீம் மியூசிக் போட ரெடி பண்ணியிருக்கிறாராம் அனிருத். மேலும் ஃபர்ஸ்ட் லுக் காட்சி மாசாக இருக்க வேலை செய்து கொண்டிருக்கிறாராம். அஜித் படத்தில் இதுவரை மங்காத்தா மியூசிக்கிற்கு மிகவும் வரவேற்பு உள்ளது. ஆனால் விவேகம் மியூசிக் அதை மிஞ்சிவிட வேண்டும் என அனிருத் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜீவா நடித்த ரௌத்ரம் படத்தின் மூலம் அறிமுகமானவர் கோகுல். இப்படத்தை தொடர்ந்து விஜய் சேதுபதி நடித்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தை கொடுத்தார். இதன் பிறகு கார்த்தி, நயன்தாரா மற்றும் ஸ்ரீதிவ்யா ஆகியோர் நடித்த காஷ்மோரா படத்தை இயக்கியிருந்தார். தற்போது மீண்டும் விஜய் சேதுபதியுடன் ஒரு படத்தில் இணைந்துள்ளார். இப்படத்தில் விஜய் மற்றும் ரஜினி ஆகியோருக்கு ஹீரோயினாக நடித்த ஏமி ஜாக்சன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது. இப்படம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தின் 2ஆம் பாகமாகவோ அல்லது புது கதையாகவோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.